ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. அண்மை செய்தி. மத்திய அரசின் வக்ஃபு சட்ட திருத்தங்களுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்ததற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மத்திய அரசின் வக்ஃபு சட்ட திருத்தங்களுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்ததற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். சட்டவிரோதமாக செய்துள்ள திருத்தங்களை நீக்குவதை நோக்கிய முக்கிய நகர்வு என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். திமுகவும் மற்ற மனுதாரர்களும் வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள முக்கிய திருத்தங்களுக்கு தடை விதித்தது உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டிருக்க நிலையில் முதலமைச்சர் அவர்கள் இது குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் வக்ஃபுக்கு சொந்தமாக அளிக்க 5 ஆண்டுகள் இஸ்லாத்தை கட்டாயமாக நடைமுறையில் கடைபிடித்திருக்க வேண்டும் என்ற அந்த விதிகள் தடை செய்யப்பட்டிருப்பதையும், வக்ஃபு நிலத்தை அரசு நிலம் என்று ஒரு குற்றச்சாட்டு எழுந்தாலே உரிய அதிகாரி அறிக்கை அளிக்கும் வரை அல்லது அரசு முடிவெடுக்கும் வரை அச்சொத்தை பறிக்கும் அதிகாரத்திற்கு தடை செய்யப்பட்டிருக்கவும், வக்ஃபு பயனர் என்பதை நீக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கான அதிகாரத்தை தடை செய்யப்பட்டிருக்கிறோம். மேலும் நீண்டகால மத பயன்பாட்டில் அடிப்படையாக வக்ஃபு சொத்துக்கள் தற்போது இருப்பதையும், மத்திய வக்ஃபு வாரியத்தில் 4க்கும் மேற்பட்ட முஸ்லிம் அல்லாதோரை சேர்ப்பது மாநில வக்ஃபு வாரியங்களுக்கு 3க்கும் மேற்பட்ட முஸ்லிம் அல்லாதோரை சேர்ப்பதற்கும் தடை செய்யப்பட்டிருப்பதும், இதனால் இந்த வாரியங்களுக்கு முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருப்பது உறுதி செய்யப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மத்திய பாஜக அரசு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக சட்டவிரோதமாக செய்துள்ள இந்த திருத்தங்களை நீக்குவதற்கு நோக்கிய முக்கிய நகர்வாக இன்றைய நீதிமன்றம் தீர்ப்பு அமைந்திருக்கிறது என்றும், இச்சட்டத்திலிருந்து முன்வரை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து திமுக இதனை தொடர்ச்சியாக எதிர்த்து வந்திருக்கிறதையும், இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ள பலரோடு சேர்ந்து வெற்றியும் கண்டிருப்பதாகவும் தற்போது முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசும் மத்திய பாஜக அரசு வக்ஃபு திட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி மத்திய அரசுக்கு எதிராக பல்வேறு கண்டன ஆர்ப்பாட்டங்களும் மற்றும் சட்ட ரீதியான போராட்டங்களையும் திமுக தொடர்ச்சியாக முன்னெடுத்ததை முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்நிலையில் இன்றைய உத்தரவு இஸ்லாமியர்களின் மத உரிமையை, அடிப்படை உரிமைகளையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் மாண்பையும் உச்சநீதிமன்றம் பாதுகாக்கும் என மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தும் விதத்தில் இருப்பதாக முதலமைச்சர் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.